வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். சிஎம் பாங்குடைய வெற்றி இப்போ தேவலாமாயிருச்சுங்க. ஆஃப்டர் ரால என்ன நடந்தது அண்ட் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடோடைய தற்போதைய சுச்சுவேஷன் என்ன அண்ட் மோர் ராவுடைய கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், பொதுவாகவே பால் ஹேமன் அப்படிங்கிற ஆளையை பார்த்தீங்கன்னா கபட நாடகம் ஆடுறவர் தான். ஆல்ரெடி பல பேர்கிட்ட துரோகம் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கும். அப்படி துரோகம் பண்ணிட்டு தான் கடைசியில் செத்ரோலன்ஸ் கூட வந்திருப்பார். இப்போது சம்மந்தமே இல்லாமல் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் கூட பிக் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே இது பல பேருக்கும் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், சிஎம் பாங்காக இருக்கட்டும், ஏதேனும் ஒரு காரணம் இருக்குதுங்க. ஆனால் இந்த தடவை காரணமே இல்லை. ஆஃப்டர் ஆப்ஸோரில் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் அடித்ததுக்கப்புறமா செத்ரோலன்ஸ் நடந்து போன ஸ்டைலை பார்க்கும்போதே உண்மையிலேயே பாவம் வருத்தமாக இருந்தது. செத்ரோலன்ஸ் தான் கையை பிடிச்சிட்டே போனாருங்க. கையில் ஏதோ பெரிய இன்ஜுரியாக இருக்க போல இருக்குது. ரெண்டு ரெஸ்லரும் சேர்ந்து, அதாவது முன்னாள் டபிள்யூ ரெஸ்லர், அவங்க இப்போ செக்யூரிட்டியாக இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கை தாங்கலாம் பிடிச்சிட்டே கூட்டு போகிறாங்க. ஸோ அடி வாங்கினதில் ஏதோ செத்ரோலன்ஸுக்கு இன்ஜுரி மாதிரி ஏதோ ஏற்பட்டிருக்கு போல இருக்குது. இப்போ தான் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச்சில் கோடி ரோல்ஸை வீழ்த்தி தான் முதன்மை சாம்பியன் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி நிரூபித்தார். கிரவுண்ட் ஜூவல் சாம்பியனும் ஆனார். ஆனால் அடுத்த நாளே இப்படி ஒரு செக்மெண்ட்டை சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா விஷன் டீமே இப்போ தான் உருவாச்சு. ஸோ அதை வச்சு நிறைய பிளான்லாம் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் இந்த டீம் உருவான 6 மாதத்தில் எப்படி பிரேக் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. பால் ஹேமன் ஐயா, நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன தான் நினச்சி இதுக்கப்புறமா இந்த ஃபார்மை கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு தெரில. பட் ஆனால் அஃபிஷியலி செத் ராலின்ஸ் இஸ் ஓவர். இப்போது ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகர்களுக்கெல்லாம் குழுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு துரோகம் பண்ணல, கர்மா இஸ் பூமராங் நண்பா, அன்னைக்கு நீ பண்ண துரோகத்துக்கு திருப்பி உனக்கு ஆப்பு வந்துருச்சிடோ அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் உண்மையிலேயே சத்தியமாக சொல்லியிருப்பீங்கல்ல. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் தோணியிருக்கும் ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கு? கண்டிப்பாக அன்னைக்கு பண்ணதுக்கு தாண்டா திருப்பி ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்கல்ல. பட் ஆனால் செத் ராலின்ஸுக்கு இன்ஜுரி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. இது ஒரு ஸ்டோரி லைனுக்காக பண்ணாங்க அப்படின்னா ஓகே. பட் ஆனால் செத் ராலின்ஸ் கையையே பிடிச்சி ஒரு மூலையில் கிடந்தார். அப்படி பார்க்கும்போது மேபி தலைவனுக்கு இன்ஜுரி ஆகிட்டோ அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. வரும் வாரங்களில் தான் நம்ம பார்க்க முடியும். அண்ட் பால் ஹேமன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பக்கூடாத ஒரு கல்புத்தி உடையவன் ரெஸ்லிங் கெரியரில் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணும்போது கூட அவர் என்னமா கொஞ்சினார், என் செல்லம் மயிறு அப்படி இப்படின்னு. கடைசியில் அடிக்கும்போது 2 பேருடைய கையை தூக்கி காட்டுறாங்க. அண்ட் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் இதுக்கப்புறமா அவங்களுடைய முடிவை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பிரான் பிரேக்கர் தான் அடுத்த ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறத ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தூக்கியே நிரூபிச்சிட்டாரு. அவர் எப்படி நிரூபிக்க போகிறாரு அப்படின்னு தான் தெரில. நாளுக்கு நாள் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ்குள்ளே இருக்க பிரிவினை ஏதாவது ஒரு டீஸ் பண்ணி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரல. பட் நான் ரோமன் ரெயின்ஸை பற்றி அவருடைய மனசில் என்ன நினச்சிருக்காரு அப்படிங்கிறது ஜே ஊசோ காட்டிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் இருந்தால் தான் ஒரு பெரிய லீடர் அப்படிங்கிறத காட்டுறான். இல்லை, நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி நான் என்ன ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஜிம்மி ஊசோவும் பார்த்தீங்கன்னா நான் பிரான்சன் ரீடு கூட மோதி அவனை தோக்கடிப்பேன் அப்படிங்கிறத சொன்னார். பிரான்சன் ரீடுக்கும் ஜிம்மி ஊசோவுக்கும் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்சில் ஜிம்மி ஊசோவால் பிரான்சன் ரீடை தூக்க முடியலை. வழக்கமாக தூக்கி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தூக்கி போட முடியல. அதுலேயே தலைவன் பார்த்தீங்கன்னா கொசு மாதிரி நசுக்கி தோற்று போயிட்டார். உண்மையிலேயே அந்த தோல்வி அப்படிங்கிறது பார்க்கவே பரிதாபமாக தான் இருந்தது. ஸோ பிரான்சன் ரீட் ஒரு டாமினேட்டர் அப்படிங்கிறத ஜிம்மி ஊசோவை வீழ்த்தி வின் பண்ணிட்டார். அப்போது பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் 2 பேருமே சேர்ந்து ஜிம்மி ஊசோவை அட்டாக் பண்ணும் பட்சத்தில் அந்த இடத்துல தான் அண்ணன் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதை பார்க்க முடியாத ஜே ஊசோ ஹெல்ப்புக்காக வந்திருப்பார். கடைசியாட்டி ஹெல்ப் பண்ணி அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரதரான ஜிம்மி ஊசோவை சேவ் பண்ணுற மாதிரி காட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஜிம்மி ஊசோவை காப்பாற்றுறதுக்கு ஜே ஊசோ வந்தது எனக்கு ஒன்றும் தப்பாக பெருசாக எதுவுமே தெரில. தன் பிரதரை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜே ஊசோ ஹெல்ப் பண்ண வந்தது ஜிம்மி ஊசோவுக்கு ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஜிம்மி ஊசோவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியரில் ஒரே ஒரு விஷயந்தான் இடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுதான் தான் சிங்கிளாக நிரூபிக்க முடியலன்னு. என்னதான் அவர் தோத்தாலும் அவர் மற்றவங்களை சமாளிக்கிற அந்த திறமை இல்லை.
எல்லாத்துக்குமே மற்றவங்க ஹெல்ப்பு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜே உசோவும் ரோமனும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஜிம்மி உசோவுக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது. அதை தான் சொல்லியிருப்பார், என்ன தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் நீ ஹெல்ப் பண்ண வந்துருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எஸ், ஜிம்மி உசோவுக்கு ஜே உசோட ஹெல்ப்பு தேவையில்லை. அதனால தான் ஹெல்ப் பண்ண வந்த ஜே உசோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு தான் உனக்கும் ரோமனுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீயும் ரோமனும் என்ன நினச்சிட்டு இருக்கேனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிருப்பாங்க. வரும் வாரங்களில் ஜிம்மி அண்ட் ஜே உசோ ரோமன் ரெயின்ஸ்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்டோரி லைன் போயிட்டுருக்குது. ஆக்சுவலி சர்வைவர் சீரிஸ் வார் கேம் சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு வார் கேம் போயிட்டுருக்குது. என்ன சொல்ல, உமன்ஸுக்கான க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஸ்டெஃபனி வாக்கருக்கு எந்த ஸ்டோரியும் இல்லை. பட் நான் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற ரெக்ஸன் ஃபெரஸ் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெக்ஸன் ஃபெரஸே இந்த வாரம் ரால பெய்லியோட மேட்ச்சில் தோற்று தான் போயிருப்பாங்க. அவங்க வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட்டில் மேட்ச்சில் ஒரு கலந்து கொண்டாங்கன்னா பரவாயில்ல, அவங்களே டைரெக்ட்லி தோக்க தான் செய்கிறாங்க. இப்போ ஸ்டெஃபனி மார்க்கர் கூட வின் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலி மிந்தி லிவ் மார்கனுக்கு இருந்த அந்த ஹைப்னஸும் லிவ் மார்கன் இருக்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப வீக்னஸ் இருக்குங்க. மாமி ரியா ரிப்ளே போனதுக்கப்புறமா லிவ் மார்கன் ஓரளவுக்கு தாங்கினாங்க. ரெக்ஸன் ஃபெரஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு மூழ்க அடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெக்ஸன் ஃபெரஸ் தான் ஸ்டெஃபனி வாக்கர் எதிர்த்து மோதுறாங்க. அந்த டைமில் வெற்றி பெறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி இவங்க கூட வந்து எல்லாருமே வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டாங்க. இந்த ஸ்டெஃபனி வாக்கர், ரெக்ஸன் ஃபெரஸு, ஸ்டிஃபனி சேஷன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கேங்கு தான். ஸோ அதில் ஸ்டெஃபனி வால்கருடைய வளர்ச்சி தான் பெரிய வளர்ச்சி. டபிள்யூபிள்யூக்கு மெயின் ராஸ்டருக்கு வந்த ஒரு சில தினங்கள், அதுவும் அவங்க டபிள்யூபிள்யூக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 4 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. பெரிய விஷயம் தானே. டபிள்யூபிள்யூ மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வெர்சஸ் ஜே உசோ வெர்சஸ் சிஎம் பாங்குக்குள்ளே வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடத்தியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் சிஎம் பாங் வந்து வின் பண்ணியிருப்பார். சிஎம் பாங் வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா விஷன் டீம் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அண்ட் விஷன் டீம் பிரேக்கப் ஆக மாதிரி காட்டியிருப்பாங்க. விஷன் டீம் பிரேக்கப் ஆகுது, பிரான் பிரேக்கர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எதுக்காக சிஎம் பாங்கை வெற்றி பெற வச்சாங்க அப்படின்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ சிஎம் பாங்க ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் ஆகிட்டார். ஒரு நார்மலான கண்டெண்டரில் அவர் ஒரு பெரிய ரெஸ்லர் தான். ஸோ ஒரு பெரிய ரெஸ்லரை நீங்கள் கண்டெண்டரை உருவாக்கிட்டு எப்படி பிரான் பிரேக்கரோட ஹீல் கேரக்டரை பண்ணீங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. வரும் வாரங்களில் இதை வச்சு எப்படி தான் ஸ்டோரி லைன் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹீல் கேரக்டர் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹிண்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு ஹிண்டிங்கே கொடுக்கல. அதுதான் இருக்கிறதுலே ட்விஸ்ட்டாக இருக்குது. சரி, வரும் வாரங்களில் பார்க்கலாம். உண்மையிலேயே செத்ரானுக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால தான் இப்படி திடீர்னு பிரேக்கப் ஆகிற மாதிரி காட்டிட்டாங்களோ. சரி, அப்டேட் கிடச்சோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. மேக்ஸ் டூர்பி போன வாரம் பார்த்தீங்கன்னா பெக்கிலிச்சை பீல் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கான். நெக்ஸ்ட் வீக் பெக்கிலிச் கூட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மோதிர ஒரு அரிய வாய்ப்பு மேக்ஸ் டூர்பி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி மேக்ஸ் டூர்பி மாதிரியான மிட்கார்ட் ரெஸ்லர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட டைட்டில் தான் அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். ஆனால் அந்த டைட்டில்லாம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுற மாதிரியான ரெஸ்லர்ஸ் கிட்ட வச்சுருக்கிறாங்க. அப்போ எப்படி மிட்கார்டில் இருக்கிறவங்க சாம்பியனாக இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லிக்கோங்க. இது நெக்ஸ்ட் வீக் ராவில் நடக்க போகுது. ஆக்சுவலி விஷன் டீமில் பெக்கிலிஜ் ஒன் ஆஃப் தி பார்ட்டு தான். அவங்கள ஒரு சில வாரங்களாமே நெக்ஸ்ட் போன வாரம் வரையும் காட்டினாங்க. இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பெக்கிலிஜை காட்டவே இல்லை. அப்போவே எனக்கு ஒரு சிங்க் அடிச்சுது, என்னடா இப்போ விஷன் டீமில் பெக்கிலிஜை ஒரு பார்ட்டாக தானே காட்டினாங்க, இப்போ சமீபத்தில் காட்டவே இல்லைன்னு. ஸோ அதுக்கான ரியல் ரீசன் இது தான் அப்படிங்கிறது இந்த வாரம் நடந்த ராலை தெரிஞ்சிருச்சு. ஏஜே ஸ்டைல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக பல தடவை மோதிட்டார். அதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரூசேவ் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோ கூட மோத போகிறாரு. ஸோ ஏஜே ஸ்டைலுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஸோ அதை பார்த்து டாமினிக் மிஸ்டீரியோ கிண்டடிக்கும் போது சரி பரவாயில்ல, உன் கூட இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் டேஸ் வந்து டேக் டீம் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலைல்ல, நான் ஜேடி மெக்டனாவையும் ஃபின்பேலரையும் க்ளீனாக பீட் பண்ணியிருக்கிறேன், அதனால் அடுத்த வாரம் வந்து எனக்கு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. இதுக்கும் ரா ஜென்ரல் மேனேஜர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஏஜே ஸ்டைலும் டிராகன் லீயும் டேக் டீமாக இணைந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே கூட மோத போகிறாங்க.
ஃபின் பலர் ஜேடி மெக்டனை கூட. அதே மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோ தன்னோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரூசேவை கூட மோத போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்ச் மண்டே நைட் ராவிலே பார்த்தீங்கன்னா டோட்டலி 2 டைட்டில் மேட்ச்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. 2 இல்லைங்க, மொத்தம் 3 டைட்டில் மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டாமினிக் மிஸ்டீரியோனால ஃபின் பலர் அண்ட் ஜேடி மெக்டனும் டாக்டிங் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ரா சைடில் டாக்டிங் சாம்பியன்ஷிப் இருக்குதா அப்படிங்கிறது இப்போ தான் ஞாபகம் வருது. ஏன்னா ஃபின் பலர் ஜேடி மெக்டனும் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே டாக்டிங் சாம்பியன் இருக்காங்களாம். நான் என்னமோ அதிக அளவு டிஃபெண்ட் பண்ணதை பார்த்ததே இல்லை. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக இந்த ரா டாக்டிங் சாம்பியன்ஷிப் மாறியே ஆகணும். அதுலேயும் ஏஜ் ஸ்டேட்லாம் போச்சுன்னா நல்லாயிருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். சரி, அடுத்த வாரம் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு.